அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற லேடிஸ் டாய்லெட்டை சுத்தி ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடிடுச்சு. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு டாய்லெட்ல ரொம்ப நேரமா எந்த சத்தமும் இல்ல, தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாங்க. நீண்ட நேரம் காத்திருந்து பார்த்துட்டு கதவை உடைச்சு உள்ள போனா ஒரு பொண்ணு திருமண கோலத்துல வாயில நுர தள்ளி இறந்து கிடக்குறா. போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு மிகப்பெரிய குழப்பம். இது தற்கொலையா? அப்படி தற்கொலைனா ஏன் பப்ளிக் டாய்லெட்ல வந்து தற்கொலை பண்ணிக்கணும்? ஏன் திருமண கோலத்துல இந்த பொண்ணு இருக்கு? ஒருவேளை இது கொலை அப்படின்னா அந்த கொலையாளி ஒரு பொண்ணா தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லேடிஸ் டாய்லெட்குள்ள அவ்வளோ ஈஸியா உள்ள ஆண்கள் நுழைய முடியாது. அப்படியே ஒரு பொண்ணு தான் அந்த கொலையை பண்ணிருக்கா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட டாய்லெட்டோட கதவுகள் உள்பக்கமால தாப்பா போட்டிருக்கு. கொலையை செஞ்சுட்டு வெளியில வரணும்னா கண்டிப்பா அந்த கதவை திறந்துட்டு தானே வெளியில வந்திருக்க முடியும். இப்படின்னு அந்த கொலையை பத்தி பல கேள்விகள் போலீசாருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கடைசி அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபர் பேசிய விஷயங்களும் ஏன் கொலை செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குற்றவாளி சொன்ன பதிலும் இந்தியாவையே உலுக்கி எடுத்துச்சு. என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். 2009 ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு காலையில கர்நாடகாவில் பந்த்வால் தாலுகால இருக்கிற பாரிமர் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுது. அந்த கிராமத்தை சேர்ந்த அனிதா அப்படிங்கிற பொண்ணு காணாம போயிடுறா. பெற்றோர்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இதுக்கு இடையில இதுக்கு காரணம் இன்னொரு மதத்தை சேர்ந்த இளைஞர் தான் இவங்களை மதம் மாத்துறதுக்காக அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவுது. இதை வச்சு அந்த ஊருக்குள்ள மதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்படியே கிட்டத்தட்ட 4 மாசம் போகுது. பொறுமையை இழந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. இதனால போலீஸுக்கு பிரஷர் அதிகமாகுது. இதுக்கப்புறம் தான் அந்த அனிதாவை கண்டுபிடிக்க ஒரு தனி படை அமைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அனிதாவோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ ஒரு நம்பருக்கு மட்டும் அனிதா நீண்ட நேரம் நைட்ல அடிக்கடி பேசிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. அந்த நம்பர் யாரோடது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது மடிக்கேரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற காவேரி அப்படிங்கிற பொண்ணோட நம்பர் அப்படின்னு தெரிய வருது. சரி அங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா மார்ச் மாசமே அந்த பொண்ணு காணாம போயிட்டதா அந்த குடும்பத்துல சொல்றாங்க. இப்போ அந்த காவேரிங்கிற பொண்ணோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அது புத்தூரை சேர்ந்த வினுதா அப்படிங்கிற இன்னொரு பொண்ணை நோக்கி அழைச்சிட்டு போகுது. அங்க போனா அந்த பொண்ணும் காணாம போயிருக்கு. வினுதாவோட கால் ரெக்கார்டு புஷ்பா அப்படிங்கிற இன்னொரு பொண்ணை கை காமிக்குது. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணும் காணாம போயிருக்காங்க. இப்படியே இது நீண்டுகிட்டே போகுது. இதுல இருந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு தெளிவா புரியுது. இது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் கிடையாது. இதுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு விக்டிமும் காணாம போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய போனையே எடுத்து அடுத்த விக்டிமை செலக்ட் பண்ண அந்த நபர் பயன்படுத்தி இருக்கான் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியுது. இப்போ இதை வச்சு இந்த காணாம போன எல்லா பொண்ணுங்களோட சிம் கார்டுல இருந்தும் கால்ஸ் எல்லாம் காமனா எந்த லொகேஷன்ல இருந்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கறத ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது கர்நாடகா கேரளா பார்டர்ல இருக்கிற தெர்லகட் அப்படிங்கிற இடம்னு தெரிய வருது. அப்புறம் இந்த காணாம போன பொண்ணுங்களோட எல்லா சிம் கார்ட்ஸையும் பயன்படுத்தின ஒரு போன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போனோட IMEI நம்பரையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட லொகேஷனும் தெர்லகட் அப்படின்னு தான் காட்டுது. இப்போ போலீஸ் விரைந்து அந்த லொகேஷனுக்கு போறாங்க. அங்க உள்ள நபரை கேள்வி கேட்கும்போது அவரு அந்த போன் என்னோடது தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா அதை என்னுடைய மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டேன், இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாரு. உன் மாப்பிள்ளை பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பேரு மோகன்குமார் அப்படின்னும் அவர் ஒரு டீச்சர் அப்படின்னும் டீடைல்ஸ் கொடுக்கிறாரு. இப்போ இந்த கேஸ்ல போலீஸ்க்கு ஒரு சஸ்பெக்ட் கிடைச்சாச்சு. அந்த மோகன்குமாரை பத்தி நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மோகன்குமார் கர்நாடகால உள்ள ஒரு சிறிய கிராமமான கன்யானா அப்படிங்கிற இடத்துல 1963ல பிறந்திருக்காரு. இவருடைய அப்பாவும் அம்மாவும் தினக்கூலிக்கு வேலை பார்க்கறவங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவருக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்காங்க. இவரு சின்ன வயசா இருக்கும் போதே இவருடைய அப்பா குடும்பத்தை விட்டு ஓடிட்டாராம். இப்படிப்பட்ட ஏழ்மையான சூழ்நிலையில கூட பசங்களை நல்லா படிக்க வச்சிருக்காங்க மோகன்குமாரோட அம்மா. மோகன்குமாருக்கும் அவங்களுடைய அம்மானா ரொம்ப உயிரா. மோகன்குமாரோட சகோதரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்களாம். ஒரு சகோதரர் பஸ் கண்டக்டராவும் இன்னொருத்தவங்க தினக்கூலியாவும் இருந்திருக்காங்க. மோகன்குமார் BA முடிச்சுட்டு 1984ல ஒரு பிரைமரி ஸ்கூல்ல PT டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரை பத்தி போலீஸ் விசாரிக்கும் போது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை ரொம்ப நல்லவன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதிகம் பேச மாட்டாருங்க,
ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் வேலை பார்க்குற ஸ்கூல் சைட்ல கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப இர்ரெகுலரா இருப்பாரு, சின்ன சின்ன விஷயங்கள்ல தப்பு பண்ணி சஸ்பெண்ட்லாம் ஆயிருக்காரு, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. மோகன்குமார் முதல்ல மேரி அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு இவரை மதம் மாற சொன்னதுனால இவரு முடியாது அப்படின்னு சொல்லி 1991ல விவாகரத்தாயி பிரிஞ்சுட்டாங்களாம். இதுக்கப்புறமா 1992ல மஞ்சுளா அப்படிங்கிற பொண்ணை இரண்டாவதா கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. போலீஸ் இவரை பத்தி இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது. அது என்னன்னா, போலீஸ் மோகன்குமார் பயன்படுத்தின செல்ல அவருடைய சொந்தக்கார பையன் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணாங்கல்ல, அந்த போன்ல இருந்து சுமத்ரா அப்படிங்கிற பொண்ணுக்கு கால் போயிருந்திருக்கு. இப்போ போலீஸ் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அதிர்ஷ்டவசமா அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு. இந்த சுமத்ரா 45 வயசான ஒரு லேடி. இவங்க தர்லகட்ல டைலரா வேலை பார்க்கறவங்க. கணவனை இழந்த ஒரு விதவை பெண். அவங்க கிட்ட மோகன்குமாரோட போட்டோவை போலீஸ் காட்டுறாங்க. இவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட பேசினா. அதே போல தர்லகட்ல இருந்து ஹாசனுக்கு போற பேருந்து நிலையத்துல அனிதாவையும் மோகன்குமாரையும் சேர்ந்து பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நபர் பேரு மோகன்குமார் கிடையாதே, சுதாகராச்சே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் இவங்களை வச்சு மோகன்குமாருக்கு ஒரு ட்ராப் ரெடி பண்றாங்க. இவங்களை மோகன்குமார் கிட்ட லாவகமா பேசி வர வைக்க சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களும் பேசுறாங்க. மோகன்குமாரும் அங்க வராரு. போலீஸ் கைது செய்து இப்போ அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோகன்குமார் சொல்ற விஷயங்கள் எல்லாமே போலீசார அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. மோகன்குமாரை விசாரிச்ச போலீஸ் ஆபீசர் நஞ்சுண்டே கவுடா சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2004ல நீ பண்ண கொலையை பத்தி சொல்லு அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு மோகன்குமார் திரும்பி என்கிட்ட போன வார சனிக்கிழமை எனக்கு என்ன காலை உணவு கொடுத்தீங்கன்னு கேட்டாரு. நான் அதுக்கு எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் எனக்கும் அதெல்லாம் ஞாபகம் இல்ல, ஏன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு கூலா சொன்னதா சொல்லியிருக்காரு. அதோட போலீஸ் என்ன சொல்றாங்க, மோகன்குமார் ஒரு பெண் பித்தனா இருந்திருக்காரு. நிறைய பெண்களோட உறவு வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இதுக்கு மோகன்குமார் டார்கெட் பண்ணது ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், அதுவும் கல்யாண வயசுல இருக்கிற வரதட்சணை கொடுக்க முடியாத பெண்கள். இந்த பெண்கள் இருக்கிற மனநிலையையும் சூழ்நிலையையும் தனக்கு சாதகமா பயன்படுத்தியிருக்காரு மோகன்குமார். இந்த மாதிரி பெண்கள் கிட்ட முதல்ல தன்னை கவர்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திப்பாரு. உண்மையை சொல்லாம வேற ஏதாவது ஒரு பேரை சொல்றது. அனிதா கிட்ட சுதாகர் அப்படின்னு பேர் சொல்லியிருக்காரு. அதே போல அந்த பொண்ணு என்ன ஜாதியோ அதே ஜாதி தான் நான் அப்படின்னு சொல்லிப்பாராம். அந்த பொண்ணு இவர் விரிக்கிற வலையில விழுற மாதிரி தெரிஞ்சா போதும், கொஞ்சம் கொஞ்சமா பேசி போன் நம்பரை வாங்கிட்டு இன்னும் நெருங்கி பேசி பழக ஆரம்பிப்பாரு. அவங்களை ஏமாத்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு வரதட்சணை வாங்குறதெல்லாம் பிடிக்காது, ஆனா இது என் வீட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்ம சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படி எல்லாம் பேசுவாரு. இதுக்கு ஒத்துக்கிற பெண்கள் கிட்ட வீட்டுல இருக்கிற பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி அவங்களுடைய ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஏதாவது ஒரு சிட்டிக்கு அழைச்சிட்டு போவாரு. அடுத்த நாள் கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரியே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு லாட்ஜில ரூமை போட்டு அந்த பொண்ணு கூட உல்லாசமா இருப்பாராம். ரூம் போடும் போதே 2 பேரையும் ஃபேக்கா ஏதாவது கொடுத்து வச்சிருப்பாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாரு. அப்போ நகை பணம் எல்லாத்தையும் லாட்ஜ்லயே வச்சிரு, ஏன்னா நம்ம போற இடத்துல திருட்டு பயம் அதிகம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றது. அந்த பொண்ணும் இவர் சொல்ற எல்லாத்தையும் நம்பி லாட்ஜ்லயே எல்லாத்தையும் வச்சிருமா. இப்போ 2 பேரும் கோயிலுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போதுதான் மனசாட்சியே இல்லாம அந்த கொடூரமான செயலை செய்வாராம் மோகன்குமார். அதாவது அந்த பொண்ணு கிட்ட ஆயுர்வேதிக் டேப்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட்டை கொடுப்பாராம். எதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, நேற்று நைட் நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம்ல, அதனால நீ கர்ப்பமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட அந்த மாத்திரையை கொடுத்துட்டு, இந்த மாத்திரையை நீ சாப்பிட்ட உடனே சிறுநீர் கழிக்கிற மாதிரியான உணர்வு வரும், வாந்தி எல்லாம் வர மாதிரி இருக்கும், அதனால நீ பக்கத்துல இருக்கிற பப்ளிக் டாய்லெட்ல போய் இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாரு. அப்படி அனுப்பி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும் அப்படிங்கறத உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா லாட்ஜுக்கு போய் அங்க இருக்கிற நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிருவாரு அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இதுக்கப்புறமா பாத்ரூம்ல இருந்து எடுத்த பாடிஸ்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அதுல விஷம் இருக்கிறது உறுதிப்படுத்தப்படுது. லேடிஸ் டாய்லெட்ல பூட்டப்பட்ட நிலையில சடலங்கள் கிடந்ததால அது தற்கொலை தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க எல்லாரும். அதே போல அந்த பெண்களை அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனதுனால போலீஸ் அந்த டெட் பாடி சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளியிடும் போது அந்த காலகட்டத்துல பெற்றோர்களுக்கு அந்த தகவல் போய் சேரல. அதனால அந்த பாடிஸ் எல்லாம் கிளைம் பண்ணவும் யாரும் வரல. நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன் தெரியுமா, டாய்லெட்ல
டாய்லெட்ல ஒரு பொண்ணு செத்து கிடந்தா அப்படின்னு. அந்த சம்பவம் நடந்தது அந்த பொண்ணோட கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தாண்டி ஹாசன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல தான். அனிதா காணாம போனதுக்கு அப்புறமா ஒரு நாள் கழிச்சு தான் டாய்லெட்ல சரளமா கண்டெடுத்தாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாம் தெளிவானதுக்கு அப்புறம் தான் போலீஸ் அந்த உடலை அனிதாவோட உடல் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதே போல மோகன்குமார் சொன்ன நேரத்துல சொன்ன தேதிகள்ல மற்ற பெண்களோட உடலும் கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத உறுதி பண்ணிக்கிட்டாங்க. சில கேஸ்ல பாத்தீங்கன்னா மோகன்குமார் அந்த பெண்ணோட பெற்றோர்களுக்கே போன் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணிட்டு இங்க சந்தோஷமா இருக்கோம், எங்களை தேட வேணாம், நாங்க உங்களை அப்புறம் வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாராம். இதனாலயும் சில கேசஸ்ல பாத்தீங்கன்னா பொண்ணை பெத்தவங்க தேடாம இருந்திருக்காங்க. இப்ப போலீஸ் அவங்க கிட்ட உனக்கு தேவை உல்லாசம், நகை, பணம், அப்புறம் ஏயா பொண்ணுங்களை கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு மோகன்குமார் 2 கதை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா 2000ஆவது வருஷம் ரத்னா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட நெருங்கி பழகி அந்த பொண்ணோட உல்லாசமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டதுக்கு வாக்குவாதம் முத்தி போய் அந்த பொண்ணை இவரு ஆத்துல தள்ளி விட்டாராம். ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க. இதுக்காக இவர் கொஞ்ச நாள் ஜெயில இருந்திருக்காரு. அப்படி அவர் ஜெயில இருக்கும்போது இவருக்கு நகை செய்யற ஆசாரி ஒருத்தருடைய நட்பு கிடைச்சிருக்கு. அந்த ஆசாரி தான் தங்க நகைகளை சுத்தம் பண்றதுக்கு சைனைடை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னும், எதேச்சியா அந்த வேஸ்ட்டை ஒரு நாள் தூக்கி போடும்போது அதை தின்னுட்டு ஒரு மாடு உடனே செத்து போச்சு அப்படின்னு சொல்றதையும் மோகன்குமார் கேட்கிறாரு. அது அவருடைய மனசுல அப்படியே பதியுது. இதுக்கப்புறமா மோகன்குமார் அந்த ஜெயில விட்டு வந்ததுக்கு அப்புறமும் எதுவும் பண்ணல. ஆனா 2003ல கங்கம்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து ஏமாத்திட்டு அவகிட்ட இருக்கிற நகை பணத்தை எல்லாம் திருடிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா அடுத்த 3 மாசங்கள்லயே அந்த பொண்ணு இவரை கண்டுபிடிச்சிடறா. செருப்பாலேயே அடிச்சு மோகன்குமாரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணு இழுத்துட்டு போயிருது. ஆனா அடுத்த 15 நாளைக்குள்ளேயே அந்த பொண்ணோட நகைய மோகன்குமார் அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துட்டதுனால கேஸ் எதுவும் போடாம அவர் விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவர் எத்தனை பேரோட உயிரை காவு வாங்க போறாரு அப்படிங்கிறது தெரியாம இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவரு இந்த பெண்கள் எல்லாம் உயிரோட விட்டா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு கொலை பண்ண முடிவு எடுத்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதோட மோகன்குமார் கிட்டத்தட்ட 32 பொண்ணுங்களை கொண்டிருக்கலாம் அப்படின்னு போலீசார் சொல்றாங்க. ஆனா 20 கேஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இப்படி மோகன்குமார் முயற்சி பண்ண எல்லா பொண்ணுங்களுமே இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அதிர்ஷ்டவசமா ஒரு பொண்ணு அந்த மாத்திரையை சாப்பிடாம தப்பிச்சிருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் வெளியில சொல்றதுக்கு பயந்துகிட்டு அந்த பொண்ணு எதையும் வெளியில சொல்லாமலே இருந்திருக்கு. பின்னால மோகன்குமார் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தைரியமா சாட்சி சொல்ல முன் வந்திருக்கு அந்த பொண்ணு. அதே போல இன்னொரு பொண்ணை ஏமாத்தும் போது அந்த பொண்ணோட குடும்பத்துக்கிட்டே போய் உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வரதட்சணை வேணாம் அப்படின்னு நேரடியாவே பேசியிருக்காரு மோகன்குமார். மோகன்குமார் கைது செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நியூஸ் டிவியில பார்த்துட்டு அந்த பெற்றோர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா வந்து இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா கோர்ட்ல கேஸ் நடக்குது. கவர்மெண்ட்ல இருந்து வக்கீல் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லியும் தனக்கு தானே வாதாடிக்கிறதா மோகன்குமார் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணுங்கள்லாம் நான் அழைச்சிட்டு போனது என்னமோ உண்மைதான், ஆனா நான் கொலை செய்யல அப்படின்னு வாதாடி இருக்காரு மோகன்குமார். என்னதான் வாதாடினாலும் மோகன்குமாருக்கு எதிராக சாட்சியங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால குற்றம் நிரூபிக்கப்பட்டு மோகன்குமாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. இதுல இருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். முன்ன பின்ன தெரியாத நபரை நம்ம முழுசா நம்ப கூடாது.